யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் நீங்க கடந்து போகிற பாதை மோசைய போல பிடிக்காத பாதையா இருக்கலாம். எனக்கு சுத்தமா இந்த லைஃப் பிடிக்கல பாஸ்டர். கடந்த ஒரு ஆண்டா இல்ல கடந்த ஒரு 6 மாசமா கடந்த சில வருடமாய் ஆண்டவர் என்ன நடத்துற பாதை எனக்கு ஏற்றதாவே இல்ல, இது என்னுடையதாவே இல்ல. என்னால இதை தாண்ட முடியல, என்னால இதை ஜீரணிக்க முடியல. நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் இதுல முடிஞ்சிருவேணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை மகளே, இல்லை மகனே, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்க கடந்து போகிற இந்த பாதை உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியின் பாதையாய் கர்த்தரே மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க அன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அன்றைக்கு உங்களை வெறுத்த சொந்தங்கள் உங்களை தேடி வருவார்கள். நீங்க கஷ்டப்பட்ட இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கட்டளை இடுவார். துன்பம் என்னை நெருக்குது ஐயா, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவி நான், தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவி நான், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே, இருள் நிறைந்த உலகம் இது, துன்பம் என்னை நெருக்குதே, அருள்வதற்கும் வழியாக அன்பு தந்த தெய்வமே, அருள்வதற்கும் வழியாக அன்பு தந்த தெய்வமே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே. அடம்பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும், அடம்பிடித்து விலகிடுவேன் கருணையோடு மன்னியும்,